everyone, welcome back to my channel Abhinaya Chakravarti. இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்னன்னு பாத்தீங்கன்னா first 30 days with my newborn twins. அதாவது உங்க பிறந்ததில இருந்து first 30 days வந்து எப்படி போச்சு, நாங்க எப்படி அவங்களை ஹேண்டில் பண்ணோம், என்ன டிஃபிகல்ட்டிஸ் அதுல go through பண்ணோம் and do's and don'ts என்ன அப்படிங்கறத தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். சோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். and அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and கூட இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்ல வரும். Pregnancy பொறுத்த வரைக்கும் என் பாயிண்ட் ஆஃப் வியூல எனி டைப் ஆஃப் பிரெக்னன்சி அந்த டெலிவரிக்கு அப்புறம் அம்மா கோ த்ரூ பண்ற சேஞ்சஸ் சேலஞ்சஸ் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும்னு என் பாயிண்ட் ஆஃப் வியூங்க. ஸோ irrespective ஆஃப் நம்பர் ஆஃப் பேபிஸ், அது சிங்கிள்டன் ப்ரெக்னன்சியா சரி, ட்வின்ஸ், ட்ரிப்ளெட்ஸ் என்னவா இருந்தாலுமே அம்மா கோ த்ரூ பண்ற அந்த பெயின், அந்த த்ரூ அவுட் த ப்ரெக்னன்சி பீரியட் ஆகட்டும் இல்லை டெலிவரிக்கு அப்புறமும் அம்மா கோ த்ரூ பண்ற அந்த போஸ்ட் பார்ட்டம், சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷனுக்கே போயிடுவாங்க. எக்ஸ்ட்ரீம் லெவல், அதாவது குழந்தை பிறந்தோன்னே அவ்வளோ ஹார்மோனல் சேஞ்சஸ் ஆகட்டும், உங்கள் பாடி கோ த்ரூ பண்ணுற ஸ்ட்ரெஸ், பெயின் எல்லாமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கே அவங்க போவாங்க. ஸோ போஸ்ட் பார்ட்டம்ங்கிறது வந்து ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஃபேஸ். குழந்தை பிறந்தோன்னே இமீடியட்டாக ஒரு 3 to 4 weeks இல்லை 6 weeks வரைக்கும் நமக்கு நடக்கிற சேஞ்சஸ் எல்லாம். ஸோ சேலஞ்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அம்மாக்களுக்குமே இந்த சேலஞ்சஸ் வந்து கோ த்ரூ பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இந்த வீடியோ நான் ஷேர் பண்ண விரும்புறது வந்து first 30 days with my newborn twins. ஸோ 30 டேஸுங்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு மாதம் வந்து எந்த குழந்தைக்குமே வந்து ஒரு ரொட்டீன் நம்ம செட் பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுக்கு ப்ராப்பர் ஸ்லீப் எப்போ இருக்கும் நம்ம சொல்ல முடியாது. ஓகே இந்த டைம் தான் அவங்க தூங்குவாங்க, இப்போ எழுந்திரிச்சிடுவாங்க, இல்லை ஒரு ப்ளே பேட்டர்ன் ஆகட்டும், ஸ்லீப் பேட்டர்ன், அவங்க எப்போ அவங்க ஃபீட் எடுக்கிறாங்க எதுவுமே நம்மளுக்கு சொல்ல முடியாதுங்க. நம்மளுக்கு அப்படியே தான் அப்படியே போயிட்டே இருக்கும். நம்மளா ஒரு ஃபிகர் அவுட் பண்ணிட்டு ஒன்று பண்ண வேண்டியது தான். ஸோ நான் பார்த்தீங்கன்னா என் குழந்தைங்களோட பர்த் வெயிட் நான் ப்ரீவியஸ் வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். ஸோ ஒரு குழந்தை வந்து 2.4 kgs இருந்தா அண்ட் இன்னொரு குழந்தை வந்து 2.1 kgs இருந்தா. ஸோ இது பர்த் வெயிட். அதுக்கப்புறம் அவங்க குறைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2.4 இருந்தவங்க 2.1 ஆயிட்டா. அண்ட் தி அதர் பேபி வந்து 1.8 kgsல தான் நாங்கள் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம். அண்ட் அவங்க சண்டே பிறந்திருந்தாங்க, நாங்கள் ஃப்ரைடே டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்திருந்தோம். ஸோ அந்த 5 days ஹாஸ்பிட்டலில் போயிடுந்துச்சு. ஸோ அது அப்படியே போச்சு. நாங்கள் வீட்டுக்கு ஃப்ரைடே டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் நாங்கள் இம்மீடியட்டாக நாங்கள் பண்ண விஷயம் வந்து நாங்கள் வந்து அவங்கள தொட்டிலில் நாங்கள் கட்டி போட்டுட்டோம். ஸோ அந்த மாதக்கணக்கு அதெல்லாம் பார்த்து ஸோ அந்த அன்னைக்கு அந்த ஃப்ரைடே ஈவினிங்கே வந்து நாங்கள் வந்து அவங்கள தொட்டில், அதாவது அந்த ஃபஸ்ட்டு வந்து வாயில் புடவையில் தான் அவங்கள போடணும், அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஸ்கின் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு சொல்லி நாங்கள் தொட்டில் இம்மீடியட்டாக நாங்கள் கட்டி நாங்கள் அதில் தான் நாங்கள் போட ஆரம்பிச்சிட்டோம். அப்போ கூட ஃபர்ஸ்ட் சொன்னாங்க என்ன 5 நாள் பிறந்த குழந்தைய போய் இவ்வளோ சீக்கிரம் போடுறீங்கன்னு. பட் என் அம்மா கான்ஃபிடென்ட்டாக இருந்தாங்க, அவங்க அதில் இன்னும் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க. இல்லாட்டி 2 குழந்தைங்களும் கையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா நம்மளுக்கும் பார்க்குறது கஷ்டம்னு சொல்லி நாங்கள் அப்போதுலேருந்தே நாங்கள் வந்து அந்த துணி தொட்டில் தான் அவங்கள வந்து நாங்கள் போட்டிருந்தோம், 2 செப்பரேட் தொட்டிலில். ஸோ அப்படி தான் போச்சு. அண்ட் ஃபீட் பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து கொடுத்தது வந்து ஃபேரெக்ஸ். இதுவும் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னு. ஸோ நாங்கள் கொடுத்தது வந்து ஃபேரெக்ஸ் தான், அக்கார்டிங் டு ஸ்டேஜஸ் கொடுத்தோம். அண்ட் அந்த ஃபேரெக்ஸில் நீங்கள் ஃபார்முலா கொடுத்தாலுமே நீங்கள் பார்க்க வேண்டியது ஒரே விஷயம் தான், நீங்கள் ப்ராப்பராக உங்கள் பாட்டில் ஸ்டெர்லைஸ் பண்ணி கொடுங்க. நீங்கள் எப்படி கப் அண்ட் ஸ்பூனில் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் பாட்டில், நாங்கள் ஃபீடிங் பாட்டில் தான் யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு அந்த குட்டியாக இருக்கும், ml கம்மியாக இருக்கிற பாட்டில், அந்த நியூ பார்ன் ஃபீடிங் பாட்டில்னே தனியாக இருக்கும். ஸோ அந்த ஃபீடிங் பாட்டிலாக இருந்துச்சுன்னா நீங்கள் இல்லை எதில் கொடுக்குறீங்களோ ப்ராப்பராக ஸ்டெர்லைஸ் பண்ணி கொடுங்க, கரெக்டாக கொடுங்க. அண்ட் வாட்டரும் அப்படி தான் ப்ராப்பர் மெஷர்மெண்ட்டில் கொடுங்க. அந்த பாக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு மெஷரிங் இருக்கும். ஸோ எக்காரணத்து கொண்டும் அந்த மெஷர்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிடாதீங்க. அது வந்து குழந்தைக்கு நீங்கள் அந்த ஸ்கூப் அதில் கொடுத்துருக்குற ஸ்கூப்லேயே நீங்கள் மெஷர் பண்ணி நீங்கள் கொடுங்க. அண்ட் வாட்டர் லெவல்ஸும் நீங்கள் கண்டிப்பாக மாற்றிடாதீங்க. எனக்கு டாக்டர் சொன்ன ஸ்ட்ரிக்ட் அட்வைஸ் இதுதான். அதாவது ரொம்ப பவுடர் அதிகமாயிட்டாலும் அவங்களுக்கு அதிக அளவில் போயிட்டாலும் சில குழந்தைங்களுக்கு ஒத்துக்காது. இல்லை ரொம்ப நம்ம கம்மியாக கொடுத்து தண்ணி அதிகமாக ஆட் பண்ணாலும் டைல்யூட்டடாக கொடுத்து அவங்களுக்கு போதுமான நியூட்ரியன்ஸ் வந்து அவங்களுக்கு போய் சேராது. ஏன்னா நம்ம ஃபார்முலா கொடுக்குற ஒரே ரீசனே வந்து நம்மளுக்கு வந்து மதர்ஸ் மில்க் வந்து அவங்களுக்கு பத்துறது கிடையாதுன்னு தான் நம்ம ஃபார்முலாக்கே போகிறோம். ஸோ அதில் டைல்யூட்டடாக போச்சுன்னா அவங்களுக்கு நியூட்ரியன்ஸ் வந்து ப்ராப்பராக போய் சேராது. ஸோ அதில் இருக்கிற மெஷர்மெண்ட் உங்கள் மந்த்ஸ் ஓல்டு, உங்கள் பேபியோட ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து கொடுங்க. அதில் எந்த மாற்றமும் பண்ணிடாதீங்க. ஸோ நாங்கள் வந்து ரெண்டுமே மிக்ஸ்டப்பாக தான் கொடுத்தோம். ஸோ ஆல்டர்னேட்டிவாக நாங்கள் கொடுத்தோம். ஸோ ஒரு டைம் என் ஃபீட் இருந்துச்சுன்னா அடுத்த டைம் அந்த குழந்தைக்கு வந்து ஃபார்முலான்னு சொல்லி கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தோம். அண்ட் இப்போ வந்து ஃபீட் வந்து எனக்கு டாக்டர் சொன்னது எவ்ரி 3 to 4 hours. இப்போ நம்ம சப்ஸ்கிரைபரே ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்களுக்கு வந்து இப்போ தான் டெலிவரி ஆயிருக்கு அண்ட் குழந்தைங்க வந்து மதர்ஸ் ஃபீடும் பெருசாக இல்லை, ப்ளஸ் ஃபார்முலாவும் குழந்தைங்க குடிக்க மாட்டேங்கிறாங்கன்னு. நீங்கள் ஆனால் அப்படி விட்டுடாதீங்க, நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி குடிக்க வைங்க.
ஏன்னா இட்ஸ் டூ ஏர்லி. நம்ம ஃபோர்ஸ்னு சொல்கிறது ரொம்ப அதிகம் தான், பட் கண்டிப்பாக அவங்கள வந்து ஒன்று ஃபீடிங் பாட்டில் வேஸ்ட் மட்டும் மாற்றி பாருங்கள். ஒன்று கப் அண்ட் ஸ்பூனில் கொடுத்து பாருங்கள். அதுவும் உங்களுக்கு குடிக்க முடியும்னா குட்டியாக அந்த சங்கு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, கிண்ணி, அதில் கொடுத்து பாருங்கள். அதுலேயும் அவங்க குடிக்கலைன்னா நீங்கள் ஃபீடிங் பாட்டில் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஃபீடிங் பாட்டிலில் கண்டிப்பாக அவங்க கொடுப்பாங்க. நிப்பிள் சைஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து கொடுங்க. அதர்வைஸ் அவங்களுக்கு வந்து நியூட்ரிஷன் லெவல் வந்து கரெக்டாக போய் சேராது. இல்லை நீங்கள் நிறையா சாப்பிட்டுட்டு உங்கள் இன்டேக் வந்து நல்லா சத்தானதாகட்டும், மில்க் செக்ரீஷனுக்கு என்னெல்லாம் உங்களுக்கு சாப்பிட்டா உங்களுக்கு செக்ரேட் ஆகுமோன்னு பார்த்து நீங்கள் அந்த மாதிரி கொடுங்க. ஸோ மில்க் செக்ரீஷனுக்கு என்ன சாப்பிடலாம்னு சொல்லி நான் செப்பரேட் வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதுவும் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் ஆனால் குழந்தை குடிக்கலன்னு சொல்லி நீங்கள் விட்டுறாதீங்க. நாங்கள் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் போதே நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணோம். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் ஆல்ரெடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன் ஷார்ட் சொல்லணுன்னா, பிறந்த ஒரு 3rd டே இல்லை 4th டே இருக்கும். அப்போ வந்து நாங்கள் நினச்சிட்டோம் குழந்தை வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ நைட் நம்ம வந்து ஒருவேளை பத்துது போல் குழந்தைங்களுக்கு அவங்க தூங்குறாங்கன்னு சொல்லி நானும் அம்மாவும் வந்து நாங்களும் படுத்துட்டோம். அப்போ ஏர்லி மார்னிங் வந்து நர்சஸ் வந்து சுகர் லெவல்ஸ் செக் பண்ணாங்க. இங்கே ப்ரிக் பண்ணி அவங்களுக்கு பார்த்தாங்க. ஸோ எடுத்துகிட்டு போய் செக் பண்ணிட்டு என்ன சொன்னாங்கன்னா, இமீடியட்டாக வந்து சொன்னாங்க டாக்டர் கூப்பிடுறாங்கன்னு. அப்போ போய் கேட்டும் போது சுகர் லெவல்ஸ் வந்து நல்லா ட்ராப் ஆகிருக்கு குழந்தைங்களுக்குன்னு சொல்லி வார்ன் பண்ணாங்க. ஏன்னா நம்ம நினச்சிக்கிறோம் குழந்தைங்களுக்கு தூங்குறாங்க, ஸோ அவங்களுக்கு பத்துது போல், அவங்களுக்கு வயிற்றுக்கு போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். பட் அந்த மிஸ்டேக் நீங்கள் பண்ணிடாதீங்க. ஸோ எவ்ரி 3 hours ஒன்ஸ், அதுவும் எவ்ரி 2 hours கொடுத்தாலும் ஓகே. ஒன்ஸ் குழந்தை யூரின் போயிட்டாலே நீங்கள் இமிடியட்டாக நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். எதர் நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள், இல்லாட்டி நீங்கள் ஃபார்முலா கொடுத்துடுங்க. பட் அது மட்டும் மிஸ் பண்ணாதீங்க. எவ்ரி 2 to 3 hours ஒன்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஃபீட் பண்ணுங்கள். எனக்கு டாக்டர் சொன்னது குழந்தை தூங்கிட்டு, ஏன்னா எனக்கு வந்து ஒரு பேபி வந்து தூங்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அப்போ நான் அதை கேட்டும் போது நீங்கள் வந்து சுண்டி விட்டு கொடுங்க. ஒன்று அவங்க டோஸ் ஆகட்டும், இல்லை காது கிட்ட இப்படி நீங்கள் டேப் பண்ணுங்கள். அவங்கள நீங்கள் எழுப்பி கூட நீங்கள் கொடுங்க, பட் கொடுக்காம நிறுத்திடாதீங்க. ஏன்னா அவங்க சுகர் லெவல்ஸ் வந்து குறைஞ்சிரும். நம்மளுக்கு பேபி தூங்குதா இல்லை என்ன சிச்சுவேஷன் நம்மளுக்கு தெரியாமல் போயிடும். ஸோ அந்த பாயிண்ட் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் அதர்வைஸ் குளிக்கிறத பொறுத்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் சொன்னது அவங்களுக்கு வந்து நோ பாத்திங் ஃபார் 30 days, 1 மாதம் வரைக்கும் அவங்கள குளிக்க வைக்காதீங்க. அதுவும் ஏன்னா வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் ஆகும்போது இன்னொரு குழந்தை வந்து ஜஸ்ட் 1.8 kgs தான் இருந்தால், பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருந்தால். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, நாங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி ஒரு டைம் அவரை பீடியாட்ரிஷியன் ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணும்போது அவர் எங்ககிட்ட என்ன சொன்னார்னா, இந்த குழந்தைய வந்து ஒரு கண்ணாடி பாக்ஸ், ஒரு கண்ணாடி பாத்திரம் உங்ககிட்ட கொடுத்தா நீங்கள் எவ்வளோ கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவீங்க, அந்த மாதிரி நீங்கள் இந்த குழந்தைய ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி தான் எங்ககிட்ட கொடுத்தாரு. ஸோ அவ்வளோ பயமாக இருந்தது. லிட்டரலி நான் என் அம்மாட்ட கேட்டுகிட்டே தான் நான் இருப்பேன், இந்த சைஸில் நீங்கள் ஏதாச்சும் குழந்தைய பார்த்துருக்கீங்களா, இது எப்படி பெருசு பண்ணுறது, எப்படி பார்த்துக்கிறது அப்படின்னு சொல்லி ரொம்ப பயமாக இருக்கும். பட் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. நீங்கள் கரெக்டான முறையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெயிட்டில் இருக்கிற குழந்தையும் ஈஸியாக கெயின் பண்ணிடுவாங்க. ஸோ இது ஒன்று. அண்ட் எனக்கு குளிக்கிறது டாக்டர் சொன்னது 30 days வரைக்கும் நீங்கள் குளிப்பாட்டாதீங்க, பிகாஸ் ரொம்ப குட்டியாக இருக்காங்க. நீங்கள் ஒன்று டவல் பாத் கொடுங்க, இல்லை அதை மீறி உங்களுக்கு குளிப்பாட்டுன்னா மேபி டப்பில் போட்டு அப்படியே அழுங்காமல் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதே மாதிரி தான் ஒரு 1 week வரைக்கும் டவல் பாத் கொடுத்தோம். பட் அப்போ சாட்டிஸ்ஃபைங்காகவே இல்லைன்னா, அப்போ சம்மரும் ரொம்ப இதாக இருந்தது. ஸோ நாங்கள் அடுத்தது என்ன பண்ணோன்னா, டப்பை வாங்கிட்டு வந்து அதில் ட்ரை பண்ணோம். அதுலேயுமே எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை. அப்புறம் என் அம்மா என்ன பண்ணாங்கன்னா, லெஸ் தென் 30 days, இது வந்து எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு 25 days அப்படி தாண்டினோன்னே என் அம்மா வந்து கால்லேயே அவங்க போட்டு குளிப்பாட்டினாங்க. ஏன்னா அப்போவுமே வந்து ஒரு குழந்தை, அந்த வெயிட் அதிகமாக இருந்த குழந்தை வந்து கொஞ்சம் மேனேஜபிளாக இருந்தா, பட் இன்னொரு குழந்தை வந்து அப்படியே ரொம்ப குட்டியாக இருந்தால் எங்களுக்கு தண்ணி மேலே போடுறதுக்கே பயமாக இருந்தது. பட் இன்னொன்று என் பாட்டியெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா, குழந்தைங்களுக்கு வந்து நல்லா ஆயில் மசாஜ் இல்லை நல்லா குளிப்பாட்டி நல்லா தண்ணி சூடாக ஊற்றி நல்லா குளிப்பாட்டினாலே அவங்க வந்து அப்போ தான் உடம்பு ஊறும். ஸோ நீ அப்படி தாராளமாக பண்ணு அப்படின்னு சொல்லி நல்லா ஆயில் மசாஜ் கொடுத்தோம். அண்ட் ஆயில் மசாஜ்க்கும் அப்படி தான், ஒன்று பியோர் கோகனட் ஆயில் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இப்போ நிறைய பேபி ஆயில்ஸ், ஹிமாலயா, நிறைய பிராண்ட்ஸில் வந்து சிக்கு பிராண்ட், ஹிமாலயா, எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா பேபி ஆயில்ஸே உங்களுக்கு ஷாப்பில் கிடைக்குது. ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒன்று போடுங்க, ஆனால் நல்லா லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் குளிப்பாட்டுங்க. அது குழந்தைங்களுக்கு வந்து நல்லாவே உடம்பு ஊறும். ஸோ நீங்கள் அதை பற்றி கவலையப்படாதீங்க, வெயிட் கெயின் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லி எந்த வருத்தமும் படாதீங்க. ஏன்னா இதே தான் நானும் இதே ஃபேஸ் தான் கோ த்ரூ பண்ணேன். பட் ஈஸியாக அவங்க கெயின் பண்ணிடுவாங்க. ஃபீட்ஸ் மட்டும் ப்ராப்பராக கொடுங்க. ஏன்னா வந்து இந்த ஃபஸ்ட்டு 6 months வரைக்குமே அவங்களுக்கு நம்ம கொடுக்குறது வந்து வெறும் மில்க் மட்டும்தான். பட் நான் இதோட ப்ரீவியஸ் வீடியோ நான் லிங்க் கீழே ஷேர் பண்ணுறேன். அதில் நாங்கள் என்னோட டயட் வந்து என்னென்ன சாலிட்ஸ், என்னென்ன டயட் நான் குழந்தைங்களுக்கு அதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு சொல்லி போட்டிருந்தேன், அந்த லிங்க்கும் கொடுக்குறேன். பட் ஃபார் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் 3 months வந்து கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து மில்க் மட்டும்தான் ஒரே ஃபுட்டாக அவங்களுக்கு உள்ளே போக போகுது. ஸோ அது நீங்கள் எக்காரணத்துக்கு கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க. நைட்டும் அப்படி தான், நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக மாற்றி கொடுங்க.
அண்ட் கண்டிப்பாக சப்ளிமெண்ட் ஆகட்டும் இது எது நீங்கள் கொடுத்தாலும் ப்ராப்பராக டைமிங் படி நீங்கள் கொடுங்க. குழந்தைங்கள ஆல்டர்னேட்டிவாக வச்சுட்டு ஒரு டைம் நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள், இல்லாட்டி ஃபார்முலா எப்படி நீங்கள் கொடுத்தாலும் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. அண்ட் எவ்ரி 3 hours ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ஃபீட் பண்ணுங்கள். ஸோ அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. அவங்க தூங்குறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக விட்டுடாதீங்க. அப்போ கண்டிப்பாக உங்கள் சுகர் லெவல்ஸ் ட்ராப் ஆகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஸோ குளிப்பாட்டுறதும் அப்படி தான், உங்கள் பீடியாட்ரிஷன் அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் அவங்கள குளிப்பாட்டுங்க. இல்லை டவல் பாத் அந்த மாதிரி கொடுக்குனாலும் ஓகே. நாங்கள் வந்து ஒரு 25 daysக்கு அப்புறம் குளிப்பாட்டினோம், ஏன்னா அப்போ தான் உடம்பு ஊறுன்னு சொல்லி. அண்ட் ஃபுல் அண்ட் ஃபுல் தொட்டில் தான் அவங்க இருந்தாங்க. ஃபீட் பண்ணுற சமயம் அந்த டைம், ஏன்னா ஃபர்ஸ்ட் 30 days வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ஆல்மோஸ்ட் 20 hours பக்கம் அவங்க தூங்கிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அப்போ நம்ம விளையாட்டு காமிக்கிறது அதெல்லாம் எதுவுமே இருக்காது குழந்தைங்களுக்கு. அப்போ அந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஸோ நாங்கள் அவங்க தூங்குற டைம் எல்லாம் வந்து தொட்டில் தான் அவங்க இருப்பாங்க. நைட் மட்டும்தான் நான் எடுத்து எங்கள் பக்கத்தில் போட்டு அம்மா கிட்ட ஒருத்தி இருப்பா அண்ட் என்கிட்ட ஒருத்தி இருப்பா. அண்ட் நைட்ஸ்லையும் அப்படி தான். நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து டயப்பர்ஸும் அவாய்ட் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் ஒரு 6 months வரைக்கும். அதுவும் எஸ்பெஷலி இப்போல்லாம் ரீசெண்ட் டைம்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா டயப்பர்ஸ் வந்து ரொம்பவே ஹார்ம்ஃபுல். எஸ்பெஷலி பாய் பேபிஸ்க்கு வந்து அது கொஞ்சமே கெடுதல். அண்ட் கேர்ள்ஸுக்குமே வந்து பொதுவாகவே பேபிஸ்க்கு டயப்பர்ஸ் அவாய்ட் பண்ணுறது நல்லதுன்னு தான் சொல்கிறாங்க. ஸோ உங்களுக்கு முடியல, எக்ஸ்ட்ரீம் கேஸில் நீங்கள் தனியாக மேனேஜ் பண்ணுறீங்க, இல்லை உங்களால் நைட்ஸில் சமாளிக்க முடியல அப்படின்னா நீங்கள் வந்து டயப்பர்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நாங்கள் 3rd monthலேருந்து டயப்பர்ஸ் போட ஆரம்பித்தோம். அவங்க மே மந்த், அவங்க ஃபெப் பிறந்தாங்க. நாங்கள் மே மந்த்லேருந்து டயப்பர்ஸ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். அது வரைக்கும் வெறும் கிளாத்தில் மட்டும்தான் அவங்க இருந்தாங்க. அண்ட் குளிப்பாட்டுற முறையும் பார்த்தீங்கன்னா டாக்டர் எனக்கு வந்து கொடுத்தது வந்து 2 விஷயங்க. ஒன்று வந்து சோப் வந்து டெடிபார் சோப் சொல்லியிருந்தாரு. அண்ட் ஷாம்பு வந்து ஸ்பூ ஷாம்பு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாரு. பட் அது கூட எக்ஸ்ட்ராவாக நாங்கள் வந்து அந்த தொவளைப்பொடி போட்டோம். ஏன்னா என் குழந்தைங்களுக்கு எனக்கு ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தபோது. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா முடி ரொம்ப அதிகமாக இருந்தது. அது எஸ்பெஷலி ஃபோர்ஹெட்டில் முதுகுலலாம் ஒரு குழந்தைக்கு ரொம்பவே அதிகமாக இருந்தது அண்ட் இன்னொருத்தையும் கொஞ்சம் கம்மியாக இருந்தது. பட் முடி வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது. இப்போ டாக்டர் சொன்னது இது மேபி ஆஃப் ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ்னாலையும் இது இருக்கலான்னு. ஸோ அப்போ நாங்கள் தொவளைப்பொடி அது மட்டும் யூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அது நல்லா போட்டு குளிக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாமே வந்து ஒரு 1 monthக்கு அப்புறம் தான். ஃபர்ஸ்ட் மந்த் வந்து நாங்கள் எதுவுமே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணல. இந்த டெடிபார் சோப் மட்டும் லைட்டாக போட்டு நாங்கள் குளிப்பாட்டிட்டோம். அதுக்கப்புறம் இந்த தொவளைப்பொடி, கடலை மாவு அதெல்லாம் போட்டு குளிப்பாட்டினோம். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் 30 days வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் விசிட்டர்ஸ் யாரையுமே நீங்கள் அலோவ் பண்ணாதீங்க. அதுவும் எங்களுக்காச்சும் அப்போ அந்த பேக் இன் 2016 சிச்சுவேஷன் ஓகே, இந்த கொரோனா அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அப்போவே டாக்டர் கொடுத்த வார்னிங், பேரண்ட்ஸ் தவிர இல்லை வீட்டில் யார் உங்கள் அம்மாவா இல்லை மதர்-இன்-லா யார் இருக்காங்களோ அவங்கள தவிர யாரையுமே நீங்கள் ஹேண்டில் பண்ண விடாதீங்க. நீங்கள் மட்டும் ஹேண்டில் பண்ணுங்கள். விசிட்டர்ஸ்லாம் யார் வந்தாலும் அப்படியே காமிச்சிட்டு எடுத்துருங்க, அவங்க கையில் கொடுக்காதீங்க. இல்லை முடிஞ்ச அளவுக்கு விசிட்டர்ஸே அவாய்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி தான் அனுப்புனாங்க. அது இப்போ வந்து சொல்லவே வேண்டாம். இந்த கோவிட் பீரியட் ஆகட்டும், இப்போ சிச்சுவேஷன் இன்னுமே வேர்ஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு விசிட்டர்ஸ் எல்லாம் யாரையுமே அலோவ் பண்ணாதீங்க. ஏன்னா ஒரு சின்ன இதுதான், ஒரு விசிட் பண்ணிட்டு போவாங்க, ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கிளம்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா நம்ம தான் கஷ்டப்படணும். அதுவும் ஹேவிங் ட்வின்ஸ் இல்லை சிங்கிள் பேபிஸ் எந்த குழந்தைக்குமே இப்போ உடம்பு சரியில்லாமல் ஆச்சுன்னா நம்மளுக்கு பயம் தான் அதிகமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு விசிட்டர்ஸ் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் தான் நாங்கள் ஃபாலோ பண்ணோம். மில்க் மட்டும் கரெக்டாக பார்த்து கொடுங்க. விசிட்டர்ஸ் யாரும் அலோவ் பண்ணாதீங்க. அவங்க தூங்கிட்டு இருந்தாலுமே நீங்கள் எழுப்பி கொடுங்க. குழந்தை குடிக்கலன்னு சொல்லி நீங்கள் விட்டுறாதீங்க. அவங்க வெயிட் கெயினுமே ப்ராப்பராக நடக்காது. அண்ட் வெயிட் கெயின் டாக்டர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, குழந்தைங்க வந்து ஒரு 2 months அவங்க எவ்வளோ பர்த் வெயிட் இருக்காங்களோ ஒரு 2 months எண்ட் ஆஃப் 2nd month பார்த்தீங்கன்னா அவங்க அங்கேருந்து ஒரு 1 to 1.5 kgs ஏறியிருப்பாங்க. அகெயின் பை த எண்ட் ஆஃப் 3rd month பார்த்தீங்கன்னா மறுபடியும் 1 to 1.5 kgs ஏறியிருப்பாங்க. இது ஆன் அன் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக் வந்து ஒரு 200 to 250 grams வந்து குழந்தைங்க ஏறிட்டு இருப்பாங்க. எவ்ரி வீக் வந்து 200 to 250 grams வந்து குழந்தைங்க வந்து கெயின் பண்ணுவாங்க. பட் இது வந்து ஒரு ஆவரேஜ் தான். இதே மாதிரி இருக்கணும்னு எல்லா குழந்தைங்களுக்கும் கண்டிப்பாக அவசியம் இல்லை. ஒரு குழந்தைங்களும் ஒரு மாதிரி தான். பட் இது ஒரு ஆவரேஜ் வெயிட் கெயின்னு சொல்லி எனக்கு நோட் பண்ணி கொடுத்தாரு. ஸோ என் குழந்தைங்க வந்து Feb 7th பிறந்திருந்தாங்க. ஸோ March 23rd அன்றைக்கி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து 3.3 kgs இருந்தா அண்ட் இன்னொரு குழந்தை வந்து 3.75 kgs இருந்தா. ஸோ அப்போ டாக்டர்கிட்ட போயிருந்த போது அந்த 45 days வேக்சினேஷன் போயிருந்தபோது ஓகே அப்போ தான் இந்த வெயிட் கெயின் இதை எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஸோ கரெக்டாக இருக்காங்கன்னு சொல்லியிருந்தாங்க. 35 centimeters பக்கம் ஹைட் இருந்தது 2 பேத்துக்கும் மோர் ஆர் லெஸ். ஸோ இதுதான் அந்த சேஞ்ச். ஸோ நீங்கள் எந்த வெயிட்டில் இருக்காங்க, ரொம்ப அண்டர் வெயிட், அது ஏன்னா நம்மளது வந்து ட்வின்ஸ்னாலே வந்து ஃபஸ்ட் விஷயம் லோ பர்த் வெயிட் பேபிஸ், இவங்க பெருசானாலும் இவங்க வந்து இம்யூனிட்டி கம்மியாக இருக்கும். அதெல்லாம் நீங்கள் அந்த பயம் தான் எனக்கும் இருந்தது.
நான் வருத்தப்பட்டதும் அதே விஷயம்தான். பெருசானாலும் இவங்களுக்கு சத்து இருக்காது. இன்னொரு விஷயம் நான் முக்கியமாக என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, உங்களை சுற்றி இருக்கவங்க யாரோட தாட்ஸும் நீங்கள் எடுத்துக்காதீங்க. அவங்களே சொல்லுவாங்க, ஐயோ ட்வின்ஸ் ரெட்டை குழந்தைங்க, ஐயோ பாவங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை இவங்களுக்கு பெருசாக சத்து இருக்காது, வளர்ந்தாலும் இவங்களுக்கு சீக்கிரம் காய்ச்சல் வரும், இவங்களுக்கு எல்லாமே உடம்பு முடியாமல் ஆகும், எல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் எதுவுமே நீங்கள் எடுத்துக்காதீங்க. நம்மள ஒன்லி கோல் வந்து குழந்தைங்கள பார்த்துக்கிறது மட்டும்தான். அவங்கள வெயிட் கெயின் பண்ண வச்சுட்டாலே போதும். அதுக்கப்புறம் நமக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துடும். ஸோ எனக்குமே என் குழந்தைங்க ஒரு 3-4 months ரொம்ப குச்சியாக தான் இருந்தாங்க. அவங்க நீஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கால் ஸ்ட்ரெச் பண்ணால் நீஸ் எல்லாம் அப்படியே ரிங்கிள்ஸ் விழுகும். அவ்வளோ கஷ்டமாக இருக்கும், ஏன்னா இவ்வளோ குட்டியாக இருக்காங்களேன்னு. பட் நீங்கள் எதுவுமே கவலைப்படாதீங்க. ஒரு 3-4 months எல்லாம் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க அப்படியே கெயின் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. உங்களுக்கே அந்த ட்ரான்சிஷன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எந்த வெயிட்டில் எப்படி இருக்காங்கனால நீங்கள் எதுவும் வருத்தப்படாதீங்க. நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் கவனிச்சுக்கோங்க. அவங்க குளிக்கிற முறையாகட்டும், இல்லை ஃபீட் பண்ணுறது, அவங்க தூங்கினாலும் கரெக்டாக ரெகுலர் ஃபீட்ஸ், நீங்கள் ஃபஸ்ட் நல்லா ஹெல்த்தியாக சாப்பிட்டுட்டு ஆஸ் மதர்ஸ் நம்ம உடம்பை பார்த்துக்கிறது இன்னும் அவசியங்க. ஸோ என்ன டைப் ஆஃப் டெலிவரியாக இருந்தாலும் நீங்கள் கரெக்டாக நீங்கள் பார்த்து சாப்பிடுங்க. குழந்தைங்க கவனிக்கிற டைம்லேயே பாதி நேரம் நம்மளோட ஹெல்த் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம். ஸோ அதுவும் 2 குழந்தைங்க நீங்கள் பார்க்கும்போது எவ்வளோ எனர்ஜி உங்களுக்கு தேவைப்படுது. ஸோ நீங்கள் நல்லா சாப்பிடுங்க. குழந்தைங்க தூங்கும்போது நீங்களும் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் எடுத்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா போதும், குழந்தைங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து கெயின் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அண்ட் ஆட்டோமேட்டிக்லி எல்லா டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு சூப்பராக வந்துட்டுருக்கும். ஸோ இதுதான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ குழந்தைங்களோட ஃபர்ஸ்ட் 30 days இப்படி தான் போச்சு. ஸோ இதான் நான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். நாங்கள் இப்படி தான் பார்த்துக்கிட்டோம். ஸோ ஐ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் யூஸ்ஃபுல். நான் உங்களுக்கு அதான் ஷேர் பண்ணலான்னு நினச்சேன். அண்ட் ஐ ஹோப் திஸ் வாஸ் யூஸ்ஃபுல். உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா do like and subscribe my channel, and thank you for watching.